ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தயவுசெய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே, ப்ளீஸ். இங்கே பகிரும் ஒரு கதையின் நாயகியின் பேர் அனுராதா. வாழ்க்கை. அனுராதாவுக்கு இப்போது 37 வயது 38 வயசு இருக்கும். அனுராதா சென்னை பக்கத்தில் இருக்க தாம்பரம் இருக்குல்ல, அங்கே வந்து பெரும்பாக்கம் சின்ன ஒரு இடத்துல தான் வசித்து வந்துன்னு இருக்கான். அனுராதாவின் கணவர் பேர் தான் ராகவன். கிட்டத்தட்ட ஒரு 40 வயசாகிருக்கும். அனுராதாவுக்கும் ராகவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்பே வந்து கல்யாணம் முடிஞ்சு இப்போ வந்து குழந்தைங்களாம் இருக்காங்க. ஒரு குழந்தை வந்து 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்குது. 15 வயசு தான் இருக்கும் முதல் குழந்தைக்கு. இன்னொரு குழந்தைக்கு ஒரு 6 வயசு தான் இருக்கும். 1வது 2வது தான் படிச்சுன்னு இருக்குது, ஆண் குழந்தைங்கள். ராகவன் முன்பு வந்து திருச்சியில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். உலோக யூனிட்டில் நடத்தி வந்தான். ஆனால் தொழில் பெரிய அளவில் நஷ்டத்தில் சந்தித்ததால் அந்த யூனிட்டை வந்து மூடிவிட்டு இப்போ வந்து சென்னையில் இருக்க பெரும்பாக்கம்ங்கிற ஒரு இடத்துல வந்து முருகன் என்பவரிடம் உலோக வேலை வந்து வேலை பார்த்துட்டு வரான். திடீர்னு பொருளாதார நெருக்கடி காரணமாக வருமானம் குறைந்து போனதால் அனுராதாவுக்கு வேலை செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்போது அனுராதாவும் மாமியாரும் நான்சி அனுராதாவிடம் இருவரும் இணைந்து ஒரு சிறிய உணவு கடை நடத்தலாமா என்று யோசனை செய்திருந்தார்கள். அனுராதாவும் அதற்கு உடன்பட்டார். ஆமாம், காசு கஷ்டம் இருக்குது, சரி டிஃபன் ஓப்பன் பண்ணலான்னு. அதன் பிறகு அனுராதாவும் மாமியாரும் நான்சியும் சேர்ந்து தாம்பரம் அருகே ஒரு சிறிய உணவு கடையை தொடங்கி நடத்தினார்கள். கடைக்கு அருகிலே ஒரு பெரிய தனியார் தொழிற்சாலை இருந்தது. அந்த தொழிற்சாலையில் மலேசியாவை பூர்வீகமாக கொண்ட ரமேஷ் என்பவர் ஓட்டுக்காக பணியாற்றி வந்தார். ரமேஷ் உணவு அருந்துவதற்காக தேநீர் அருந்துவதற்காகவும் அடிக்கடி அனுராதா உணவு கடைக்கு வர ஆரம்பித்து விட்டார். அடிக்கடி வருகை தந்ததால் அனுராதாவுக்கும் ரமேஷுக்கும் நெருக்கமான பழக்கம் காதலாக மாற ஆரம்பித்து விட்டது. அந்த பழக்கத்தால் படிப்படியாக திருமணம் எள்ளி உல்லாச உறவு வைக்கலாம் என்று மாறிவிட்டது. இது அவர்களுக்கு இரகசிய காதலாக மாறிவிட்டது. அனுராதாவும் மாமியார் நான்சியும் கடை நடத்தினாலும் மாலை நேரத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் உணவு விற்பனை முடிந்ததும் அனுராதா மாமியார் நான்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தன் கள்ளக்காதலுடன் உறவு வைக்க முடிவு செய்துவிட்டார். மாமியார் நான்சி வீட்டுக்கு சென்ற பிறகு அனுராதா கடையில் உள்ள பாத்திரங்கள் அனைத்தையும் சுத்தமாக கழுவ ஆரம்பித்துவிட்டு ஒழுங்குபடுத்தி கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு திரும்புவதை வழக்கமாக கொண்டிருந்தார். நைட் ஒரு 8-9 மணி ஆகிடும். ஆனால் ரமேஷ் தவறான உறவு ஏற்பட்ட பிறகு அனுராதா வந்து பாத்திரங்கள் சுத்தம் செய்து முடித்ததும் கடையில் பின்பு கதவை திறந்து ரமேஷை அழைத்து உள்ளே மஜா பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா இது கள்ளக்காதல். ரமேஷும் காத்திருந்தபடி பின்புறமாக பின்வாசல் வழியாக உள்ளே வருவார். அந்த நேரத்தில் கடைக்குள் இருந்த இருக்கைகள் அனுராதாவையும் ரமேஷையும் மறைமுகமாக உல்லாசமாக ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள். டெய்லி நைட் ஆனால் உல்லாசம்தான் ரமேஷ் இதுவும். ஏன்னா இது யாருக்கும் தெரியாத ரகசிய உறவு அப்படியே நீடிச்சே வந்துச்சு. இந்த உறவு அனுராதாவின் மனதில் பெரிய குற்ற உணர்வு ஏற்பட ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் காசு இல்லை, என்ன பண்ணுறது, யாராவது ஒருத்தனை வச்சுட்டு இவன் காசாவது தருவான், சந்தோஷமும் தருவான், ஒரு கல்லில் 2 மாகா. இந்த பாதையை தள்ளியதாக அனுராதா நினைத்தார். ஒவ்வொரு மாலையும் நேரமும் கடை மூடும் நேரத்தில் அனுராதா இதயம் படபடக்க ஆரம்பித்தது. ரமேஷ் வரும் ஒலி கேட்டது. அனுராதா பயமும் உற்சாகம் கலந்து உணர்வு ஏற்பட்டது. இப்படியா அவர்களின் இரகசிய சந்திப்புகள் தொடர்ந்து கொண்டே இருந்தனர். அனுராதாவின் கணவர் ராகவன் அனுராதாவின் மாமியார் நான்சியும் சேர்ந்து உணவு கடையை நடத்துவதாக நம்பினார்கள். ஆனால் மாமியார் நான்சி கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு புறப்பட்ட பிறகு அனுராதா தனது காதலன் ரமேஷுடன் அந்த உணவு கடைக்குள்ளேயே தனிமையில் இருப்பது யாருக்கும் தெரியவே தெரியாது. ஏன்னா இது கள்ளக்காதல். அனுராதாவுக்கும் ரமேஷுக்கும் இடையில் தவறான உறவு நீடிக்கொண்டே இருந்தது. ரொம்ப மாதங்களாகவே, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் இருக்குன்னு சொல்லிக்கேன். டெய்லி நைட் ஆனால் மஜா தான். அந்த உணவு கடைக்குள்ளே உல்லாசமாக தருணங்கள் அனுபவித்து கொண்டு சந்தோஷமும் கிடைக்கும், காசும் கிடைக்கும். நாட்கள் செல்ல செல்ல அனுராதாவுக்கு கணவர் ராகவன் மீதான ஈர்ப்பு முழுவதமாக குறைந்து விட்டது. ஏன்னா அவன் ஆம்பளையும் இல்லை, சந்தோஷப்படுத்துறதும் இல்லை, காதல் படுத்துறதும் இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் காதல் போட்டுக்கிடுவான். அனுராதாவுக்கும் ரமேஷ் மீது இணைந்து புதிய வாழ்க்கை தொடங்க வேண்டும் என்று திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள். அதற்கு ராகவன் தான் ஒழித்து கட்ட வேண்டும், ராகவன் மட்டும்தான் இடையூறு இருக்கிறாள் என்று நினைத்திருக்க 2 பேரும் முடிவு செய்து விட்டார்கள். எப்படியாவது அவனை முடிச்சு விட்டுடலான்னு. ரமேஷ் சென்னை பெரும்பாக்கத்தில் அருகே உள்ள ஒரு சிறிய மருந்து கடையில் சென்று 4 பொட்டலங்கள் தீங்கு விளைவிக்கும் பொருளை, அப்புறம் பார்த்துக்கோ, பாய்சன் மாதிரி ஒரு பொருள்னு வச்சுக்கோயேன், எலி மருந்து கூட வச்சுக்கலாம், ஏதோ ஒரு அனுராதா வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ரமேஷ் அனுராதாவிடம் இந்த பொருளை ராகவன் சாப்பிடும்போது கலந்து குத்துரு, அவன் மட்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டான். ரமேஷும் கொடுத்ததுக்கு இவ்வளோ வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுராதாவும் ரமேஷும் மீதான மோகத்தில் புதிய வாழ்க்கை வேட்கையாலும் ரமேஷும் சொன்னபடி அந்த பொருளை ராகவன் உணவில் கலந்து கொடுத்து விட்டார். கேடி பொண்டாட்டி எப்படி பண்ணுது. ராகவன் அனுராதா மீது முழு நம்பிக்கை வைத்திருந்ததால் எந்த சந்தேகமின்றி அந்த உணவை முழுவதாகவும் சாப்பிட்டான். அனுராதா வாசனை தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சாம்பாரில் அந்த பொருளை நன்றாக கலந்துவிட்டு சிறிது நேரத்திலே ராகவன் திடீரென்ற கருமையான உடல்நிலை, வாந்தி, மயக்கம், தலைவலி என்று கத்த ஆரம்பித்து விட்டான். ராகவன் பயங்கர வயிற்று வலி உண்டாகினது. உடனடியாக உறவினர் ராகவனை அழைத்து சென்று தாம்பரம் பக்கத்தில் இருக்க GHல வந்து அனுமதிக்கப்பட்டார்கள்.
ராகவன் சுமார் 15 நாட்கள் அங்கேயே மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்து கொண்டார். ஆனால் ராகவன் இறக்கவே இல்லை. மயக்க நிலையிலேருந்து ஐசியூவில் சாவே இல்லை. மருத்துவர்கள் ராஜேஷ் ராகவனின் உடல்நிலை சீரமை பிறகு இன்னும் சில வாரங்கள் முழுமையாக ஓய்வு எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதன்படி ராகவன் வீட்டுக்கு ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். அனுராதாவின் முதல் திட்டம் தோல்வியில் முடிந்ததால் அனுராதாவின் பெரும் மன உளைச்சலில் ஏற்பட்டது. அதே நேரத்தில் யாரும் தன்னை சந்திக்கவில்லை என்பதில் அனுராதா சிறு ஆறுதல் இருந்தது. இருப்பினும் அனுராதாவும் ரமேஷும் தங்கள் உறவை தொடர்ந்து கொண்டு உல்லாசமாக இருந்தார்கள். மாமியார் நான்சி கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்ற பிறகு அனுராதாவும் ரமேஷும் கடைக்குள்ளே தொடர்ந்து உல்லாசமாக அனுபவித்து கொண்டே இருந்தார்கள். டெய்லி உல்லாசம்தான். ராகவன் வீட்டில் இருந்ததால் அடுத்த கட்ட திட்டத்தை உருவாக்க அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். ராகவனை வீட்டிலே உழுத்தி விடலாம். ஏன்னா இப்போ பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கான். இப்போ தான் சரியான நேரம்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. சந்தேகம் வராதபடி அனுராதா நினைத்தார். உடனே அனுராதா தன் காதலன் ரமேஷிடம் இந்த புதிய யோசனை சொல்லிவிட்டாள். இன்னொரு யோசனை. கேடி பசங்க. இந்த சூழ்நிலையில் அனுராதாவின் மனதில் பெரும் பயத்தை ஏற்படுத்தி பதற்றையும் உருவாக்கியது. ஒவ்வொரு நாளும் இரவில் படுக்கும்போது அனுராதா தூக்கம் வராமல் தவித்து கொண்டே இருந்தாள். ஆனால் ரமேஷுடன் இணைந்து புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை மட்டும் அவளுக்கு டெய்லி தோன்று கொண்டே இருந்தது. ஆனால் இந்த ரகசிய திட்டத்தை இன்னும் ஆழமாக யோசித்து கொண்டே இருந்தாள் அனுராதா. தன் காதலன் ரமேஷிடம், நான் உணவு கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு திரும்பியதும் உனக்கு அழைப்பு விடுகிறேன். நீ உடனே வீட்டுக்கு வந்துரு. அப்போ அவர் தூங்கின்னு இருப்பான். அப்போன்னு தலைகாணை வச்சு நம்ம போட்டு தள்ளிடலாமா என்று யோசனை சொன்னால் அனுராதா. அப்போதும் நான் ராகனை ஒழித்துவிட்டு அவர் இறந்து கிடைக்கிறார் என்று நாடகமாடி அனைவரையும் நம்ப வைத்து விடலாம் என்று சொன்னால் அனுராதா. ரமேஷும் அந்த திட்டத்திற்கு ஓகேன்னு சொல்லி தலையாட்டினார். மறுநாள் அனுராதாவும் மாமியார் நான்சியும் சேர்ந்து உணவு கடைக்கு வழக்கம் போல பணிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். திடீரென்று அனுராதாவும் நானிடம், நான் ராகவன் நிலையை கொஞ்சம் பார்த்துட்டு வரேன், அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே, நான்சி இல்லை சரி போமா கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் ராகவன் தேவையான மருந்து கொடுத்து அவரை தூங்கி வச்சுட்டு மாத்திரைலாம் கொடுத்து தூக்க மாத்திரை கொடுத்து தூங்கி வச்சிட்டேன். அந்த மருந்துகள் ராகவனின் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்திரும் என்று அனுராதா நம்பினார். அதன் பிறகு அனுராதா மீண்டும் கடைக்கு மாமியார் நான்சியிடம், ராகவன் இன்னும் மிக சோர்வாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல ஆரம்பிக்குது கேடி. இப்போதுதான் மருந்து கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் என்று சாதாரணமாக கூறிவிட்டு தினசரி வேலைகள் பார்க்க ஆரம்பித்து விட்டாள் அனுராதா. மாலை உணவு விற்பனை முடிந்த பிறகு அனுராதா வீட்டுக்கு சென்று ரமேஷை ரகசியமாக அழைத்து, அந்த நேரத்தில் ராகவன் மிகவும் தூக்க மாத்திரையில் ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கி கொண்டிருந்தான். அனுராதாவும் ரமேஷும் இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அனுராதா ரமேஷிடம் ஒரு துணியை கொடுத்து ராகவனின் கழுத்தை நிறுத்தி தயவுசெய்து கொண்டுடு அப்படின்னு சொல்லி குத்திச்சு. ரமேஷும் துணியை எடுத்து கழுத்தில் போட்டு கொண்டுட்டான் கேடி. திடீரென்று எழுந்த ராகவன் தன்னை தாக்கப்படுவதை உணர்ந்து கத்த முயற்சி செய்தான். ஓ, அப்போனா அந்த மாத்திரை வேலை செய்யல போல இருக்குது. சரி. உடனடியாக அனுராதா அருகில் இருந்த தலையணை எடுத்து ராகவன் தலையை முகத்தில் அழுத்தி பிடித்தார். அடி பாவி, பொண்டாட்டியா இது, கேடியாக இருக்குது. ராகவனின் குரல் வெளியே கேட்காமல் இருக்க என்பதற்காக அனுராதா அவ்வாறு செய்துவிட்டார். ரமேஷன் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி ராகவனை கழுத்தல் இறுக்கமாக அணைத்து கொல்ல முயற்சி செய்தான் கேடி, கள்ளக்காதலன். ராகவன் தன் கை கால்களை உதைத்து உயிர் பிழக்க போராடி கொண்டே இருந்தான். ஒரு 5 நிமிஷம் இருக்கும். ராகவன் முயற்சி செய்தும் தோற்று பரிதமாக உயிர் பிரிந்து விட்டது. ராகவன் இறந்த பிறகு அனுராதா ரமேஷிடம், இனி மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன், நீ ஒரே ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது, ஓடி போயிடு, உடனே வீட்டை விட்டு வெளிவிடு என்று கத்த ஆரம்பிச்சிட்டான். ரமேஷன் திருப்தியுடன் வீட்டை விட்டு விரைந்து ஓடிவிட்டான். உடனே அனுராதா மாமியார் நான்சி தொலைபேசி அழைப்பி விடுத்து, நான் இப்போது தான் கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்தேன். பார்த்ததுன்னா ராகவன் மூச்சு இல்லாமல் இருக்கார், என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப பயமாக இருக்குது அத்தை, வரீங்களா அத்தை அப்படின்னு சொன்னோன்னே, உடனடியாக வீட்டுக்கு வாருங்கள் என்று கதறினால் அழுத ஆரம்பித்து விட்டாள் அனுராதா. இந்த சம்பவம் அனுராதாவின் மனதில் பெரும் அதிர்ச்சியும் பயத்தையும் ஏற்படுத்தி விட்டது. ஆனாலும் புதிய வாழ்க்கைக்காக ஆசை அனுராதா முன்னோக்கி செல்லிக்கொண்டே இருந்தது. அனுராதா தன் முகத்தில் பயத்தை வெளிப்படுத்தியபடியே மாமியார் வருவதற்கு காத்திருந்தாள். ஒவ்வொரு நொடியும் அனுராதா இதயம் பலமாக துடித்து கொண்டே இருந்தது. இந்த திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று அனுராதா மனத்துக்குள்ளே வேண்டிக் கொண்டே இருந்தார். மாமியார் நான்சி பதறிப்போய் உடனடியாக அருகிலுள்ள உறவினர்களிடம் அனைவர்களும் தகவல் தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார். பின்னர் மாமியார் நான்சி மற்ற உணவர்கள் வீட்டுக்கு ராகவனின் உடலில் பார்த்து அழ ஆரம்பித்து விட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. தாம்பரத்தில் இருக்க ஜிஹெச்க்கு. அங்கு மருத்துவர்கள் ராகவனை பரிசோதித்து பார்த்துவிட்டு ராகவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக டாக்டர் சொன்னாங்க. இந்த செய்தி கேட்டதும் அனைவரும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துட்டு எல்லோரும் ஓன் அழ ஆரம்பித்து விட்டாங்க. அனுராதா தன் மீதும் எந்த சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்காக அவரும் ஒப்பாரி வைக்கிறா கேடி, அவ்வளோ ஒப்பாரி வைக்கிறான். ஆனால் கொலை பண்ணதே அனுராதா தான்.
ஆனால் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி அழ ஆரம்பித்துட்டான். உறவினர்கள் அனைவரும் அனுராதாவை பார்த்து ஆறுதல் கூறி வருத்தப்பட ஆரம்பித்து விட்டார்கள். சிறிது நேரம் கழித்து மாமியார் நான்சி ராகவன் கழுத்தில் தெளிவாக இருந்த காயத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் கத்திட்டு கை காலில் ஆட்டினால அப்போ நான்சி கழுத்துலேருந்து கீரெல்லாம் பட்டிருக்குது. ஓகே இது என்ன காயம் என்று நான்சி கேட்க ஆரம்பித்து விட்டாள். சந்தேக பார்வை தன் மருமகள் மீது எழ ஆரம்பித்து விட்டது நான்சிக்கு. அனுராதா உடனே எனக்கு எதுவும் தெரியாது, நான் கடையில் இருந்து வீட்டுக்கு வந்தபோது ராகவன் பேச்சு மூச்சு இல்லாமல் தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவ பயத்தில் உள்ளார ஆரம்பிச்சிட்டான். கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். இந்த சந்தேகம் அதிகமாகனால் நான்சி உடனடியே தாம்பரத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துட்டான். போலீஸார் விரைந்து ராகவனின் உடலில் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே போலீஸ் வழக்கு பதிவு செய்துவிட்டு தீவிர விசாரணை தொடங்கிவிட்டது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் ராகவன் கழுத்தில் நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு உறுதியளிக்கப்பட்டது. இந்த தகவல் உறவினர்கள் மற்றும் போலீசார் மேலும் அதிர்ச்சியை உள்ளாக்கியது. ஏற்கனவே அனுராதா மீது சந்தேகம் இருந்ததால் போலீசார் அனுராதாவை கடுமையாக விசாரித்தனர். அந்த கடும் விசாரணையில் பயந்து போன அனுராதா அனைத்து உண்மைகளையும் தானாகவே ஒப்புக்கொள்ள ஆரம்பித்து விட்டாள். அனுராதா போலீசாரிடம் என் உணவு கடைக்கு ஒருத்தர் வருவார், பெரிய தொழிலதிபர், ஓட்டுநராக பணியாற்றி ரமேஷிடம் பழக்கம் ஏற்பட்டது. மாமியார் நான்சி கடையை முடித்துவிட்டு சென்ற பிறகு நாங்கள் இருவரும் டெய்லியும் கடைக்குள்ளேயே தவறான உறவு உல்லாசமாக ஈடுபட்டு சந்தோஷமாக இருப்போம். அதுக்கு அவன் நிறைய காசு கொடுப்பான். பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார்கள். அதுக்கு இடையூறாக இருப்பது என் கணவன் மட்டும்தான். அதனால அவனை ஊழ்த்து கட்ட திட்டமிட்டிருந்தோம். முதலில் தீங்கு விளைவிக்கும் பொருளை வாங்கி கொடுத்தோம். ஆனால் அது அவன் பொழைச்சிட்டான். அதனால் இரண்டாவது முயற்சியாக தான் நான் தலைகாணி வச்சுட்டு போட்டு தள்ளான்னு முடிவு பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாமே வாக்குமூலம் கொடுத்துட்டான் அனுராதா. போலீசார் அனுராதாவின் வாக்குமூலத்தை அடிப்படையில் ரமேஷை உடனடியாக கைது செய்தார்கள். பின்னர் அனுராதாவின் ரமேஷை நீதிமன்ற காவலில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார்கள். இந்த கொடூரமான சம்பவம் பலரின் மனதில் பெரும் அதிர்ச்சி வலையை ஏற்படுத்தியது. ஒரு தவறான ஊருக்காக தம் குடும்பமே அழிந்துவிட்டது. இதில் உங்கள் கருத்து என்ன? இது என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்றி நண்பர்களே, சீரியஸாக எடுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.